ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ கொண்டிருக்கிறாய் தாரகாசுரா? மகிஷாசுரனின் வதத்திற்கு பின் நான் உன்னை மறந்து விட்டேன் என்று நினைக்கிறாயா? அது தவறு. இதோ உன் மரணத்திற்குரிய தருணம் வந்துவிட்டது. முருகா, நீ எங்கே இருக்கிறாய்? என் அருகில் வா முருகா. முருகா, முருகா, உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இவ்வாறு திடுக்கிட்டு எழுகிறாய் நீ? அண்ணா, அதை நான் எப்படி உரைப்பேன்? கண்ணீரும் துயருமாய் ஆழ்கவலையில் என்னை அன்னை மனமுருகி அழைக்கும் குரலை கேட்டேன். இல்லை முருகா, அப்படி அன்னை அழைத்திருந்தால் எனக்கும் அவரின் குரல் கேட்டிருக்குமே. நீ ஏதோ கனவு கண்டிருக்கிறாய். ஆமண்ணா, தாங்கள் கூறியது போல் அது கனவுதான். ஆனால் எத்தனை வினோதமான கனவது! அப்படியா? அப்படி என்ன கனவு அது? தீங்கனவாக தோன்றியதா உனக்கு? தீங்கனவு என்று அதை கூறிவிட முடியாது. ஆனால் நான் ஏதோ ஒரு மலை உச்சியில் கையிலே தண்டமேந்தி ஆக எளியோனாய் தனித்து நிற்கின்றேன். அந்த மலை கைலாயத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது. அப்படியா? அந்த மலையை சுற்றி 3 பக்கமும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. முருகா, முருகா, பார்வதியான என்னை யுத்த களத்தில் சூலமேந்தி நிற்கும் மகா காளியாய்
வீர மங்கையாய் துர்கா தேவியாக உருமாற்றினாய் நீ. மகிஷாசுர மர்த்தினியாக என்னை உருவாக்கினாய் நீ. இல்லை அன்னையே, இதில் என் செயல் ஏதுமில்லை. நான் தங்களின் சக்தியை உணர வைத்தேன். அதனால் தான் எவராலும் அழிக்க முடியாத அந்த மகிஷாசுரனை தங்களால் வதம் புரிய முடிந்தது. ஆனால் உன்னால் தான் அது எளிமையாக சாத்தியமானது முருகா. எனக்குள் ஒளிந்திருக்கும் ஆற்றலை எனக்கே உணர்த்தியது நீதானே? இல்லை அன்னையே, தாங்கள் அனைத்தையும் அறிந்த அகிலாண்ட பரமேஸ்வரி. ஆனால் அந்த புகழை உங்கள் பேரன்பால் உங்கள் புத்திரனுக்கு வழங்க முற்படுகின்றீர்கள். என் கண்ணே, தம்பி, தேவர்களுக்கே சிம்ம சொப்பனமாக விளங்கிய மகிஷாசுரன் என்றொரு ஒரே ஒரு அசுரனே வீழ்த்தப்பட்டிருக்கிறான். யுத்தம் இன்னும் முடிவுறவில்லை. இன்னும் எத்தனையோ அசுரர்கள் தங்கள் காலனை கந்தன் வடிவில் எதிர்கொள்ள காத்திருக்கிறார்கள். அண்ணா, அந்த அசுரர்கள் தங்கள் இறுதி மூச்சை எண்ணத் தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அதர்மம் என்ற பாதையில் முன்னேறி நடக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் அழிவை இனி யாராலும் தடுக்க இயலாது. நான் உயிரோடு தான் இருக்கிறேன். ஆம் ஆம், நான் உயிரோடு தான் இருக்கிறேன். நான் கண்டது கனவா? அடே முருகா! இல்லை இல்லை, என்னை நினைத்தால் எனக்கே அருவருப்பாக இருக்கிறது. சீ! அசுரகுல அரசன் தாரகாசுரன் ஒரு பாலகனை கண்டு அஞ்சுவதா? இல்லை! தாரகாசுரா, உன்னை மறந்து விட்டேன் என்று எண்ணி விட்டாயா? உன் மரணம் என் கையில்தான். யார் அது? யார்? யார் அது? யார் அங்கே? யார்? மாமா, நீங்கள் என்ன காரியம் செய்ய முற்பட்டீர்கள்? தங்களின் செல்ல மருமகன்களை உங்கள் கருத்தினாலே இந்நேரம் கொன்றிருப்பீர்களே. மாமா, எங்களை விட தாங்களே அச்சத்தின் பிடியில் சிக்கியிருப்பதாக எங்களுக்கு தோன்றுகிறது. இல்லை. ஆம் மாமா, எங்கள் கால்கள் மட்டும்தான் கிடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தங்கள் உடலே அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கின்றதே. இல்லை இல்லை, அச்சம்மா எனக்கா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. எனக்கு எதை கண்டும் அச்சம் இல்லை, யாரை கண்டு மஞ்சவில்லை. ஆனால் எச்சரிக்கையாக இருக்க முற்படுகிறேன், அவ்வளவுதான். ஆம். ஆனால் தங்களை பார்த்தால் அப்படி தோன்றவில்லையே. அச்சத்தில் ஆவியொடுங்கி வியர்வையில் குளித்தெழுந்தது போல் இருக்கின்றீர்களே. இல்லை இல்லை, இல்லவே இல்லை. ஒவ்வொரு கணத்திலும் எச்சரிக்கையாக இருப்பதுதான் நம் போன்ற வீரர்களுக்கு அழகு. நீங்கள்
நீங்கள் இருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன், நாம் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் மாமா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? மூடர்களே, அந்த பாலகன் முருகன் நம்மை கொல்ல திட்டமிட்டிருக்கிறான். ஆம், நாம் அனைவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புரிந்ததா? முருகா! என் அருமை புத்திரனே முருகா, உன் மாவீரத்தையும் சாதுரிய மதிநுட்பத்தையும் யுத்த வியூகத்தையும் நான் உணர்ந்து கொண்டேன். அன்னையே, தங்களை தாங்கள் உணர்ந்தபோது என்னையும் உணர்ந்து கொண்டீர்கள் அல்லவா? ஆம், இப்போது உன் மீது எனக்கு அளவற்ற நம்பிக்கை பிறந்துவிட்டது. இனி அகிலத்தின் நன்மை பொருட்டு அஸ்திரங்களை ஏந்த என் அனுமதிக்காக நீ காத்திருக்க வேண்டியதில்லை. மிக்க நன்றி அன்னையே. என் மீது தாங்கள் கொண்ட நம்பிக்கைக்கு நான் என்றென்றும் உரியவனாவேன். மேலும் உண்மையில் தேவை ஏற்பட்டால் அன்றி நான் என் கரத்திலே அஸ்திரம் ஏந்த மாட்டேன். அதர்மிகள் யாவரும் ஒன்று திரண்டு வந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அந்த முருகனுடன் தேவர்கள் யாவரும் ஒன்றிணைந்து நம்மை அழிக்க திட்டமிடுகிறார்கள். ஆமண்ணா, அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த ஈசன் முதலில் நமக்கு ஒரு வரத்தை நல்கினார். பின்பு அந்த வரத்தை முறியடிப்பது போல் நம்மை அழிக்க ஒரு குழந்தையை உருவாக்கினார். அந்த குழந்தை தான் இப்பொழுது நமக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அந்த ஈசன் தன் அடுத்த வியூகத்தை வகுத்தார். தன் தர்ம பத்தினியான பார்வதியை யுத்த களத்திற்கு வரவழைத்தார். மகிஷாசுரனை சம்ஹாரம் புரிய வைத்தார். அண்ணா, இன்னுமா தங்களுக்கு விளங்கவில்லை? அந்த சிவபெருமான் நமக்கு வரத்தை நல்கியது போல் ஏமாற்று வேலை செய்து விட்டார் அண்ணா. அந்த ஈசனின் குடும்பமே ஒன்று கூடி நம்மை அழிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆம், தாரகாசுரா, நடந்த யாவற்றையும் எண்ணி பார்த்தால் அதில் இருக்கும் உண்மை எனக்கு துளங்குகிறது. அந்த ஈசன் நம்மை அழிக்க அவர் குடும்பத்தை தூண்டினால் அந்த ஈசனுக்கு எதிராக அவர் குடும்பத்தை நான் திசை திருப்புவேன். பலே அண்ணா, இப்பொழுதுதான் தாங்கள் சரியாக சிந்திக்க தொடங்கி இருக்கிறீர்கள். அவர்களுக்கு திவ்ய சக்தி பக்கபலமாக இருந்தால் நம்மிடம் மாய சக்தி மிகுந்துள்ளது. அதை கொண்டு அந்த ஈசனை நான் வஞ்சிப்பேன். சிவாலயங்களை எழுப்புவதன் மூலம் அந்த ஈசனின் குடும்பத்தை நான் குழப்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த தருணத்தில் உன் அடுத்த திட்டத்தை துவங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உடனே கைலாயத்திற்கு ஆட்களை அனுப்பி அங்கே என்ன நடக்கிறது என்பதை தீவிரமாக கண்காணிக்கச் சொல். அங்கே காற்றடித்தாலும் கொடியசைந்தாலும் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதை சாதிக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் தாரகாசுரா. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. மகரிஷிகளின் ஆக சிறந்த சப்த ரிஷிகளே வருக.
கைலாயம் உங்களை வரவேற்கிறது. மகாதேவரும் மகாதேவியும் எங்களுக்கு ஆசி நல்க வேண்டும். சப்த ரிஷிகளே, தங்கள் வருகையின் நோக்கம் என்ன? அன்னையே, அகிலத்தின் நன்மை பொருட்டு சப்த ரிஷிகள் யாவரும் கற்பக விருட்சத்தின் கீழ் தனுர்மாத காலத்தில் தவமேற்கொள்ளவிருக்கிறோம். கற்பக விருட்சமானது தொடர்ந்து நமக்கு திவ்ய சக்திகளையும் திவ்ய கனிகளையும் தர வேண்டும். ஆகவே கற்பக விருட்சத்திற்காக யஜ்ஞம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கிறோம். இது மிக நல்ல யோசனை ரிஷிகளே. ஆகவேதான் இந்த யஜ்ஞத்தை காக்க தங்களிடம் உதவி கோரி வந்திருக்கிறோம் அன்னையே. அசுரர்களின் மகா அசுரனான மகிஷாசுரனை தாங்கள் வதம் புரிந்த காலம் இது. ஆகவே அசுரர்கள் அமைதி காக்க மாட்டார்கள். அசுரர்கள் நிச்சயம் இந்த யஜ்ஞத்தை தடுத்து நிறுத்த முற்படுவார்கள். ஆயினும் கற்பக விருட்சத்தின் கீழ் நாம் இந்த யஜ்ஞத்தை வெற்றிகரமாக நடத்தியே ஆக வேண்டும். கற்பக விருட்சமா? இந்த பெயரை முதலில் கேள்விப்படுகிறேன். கற்பக விருட்சம் என்றால் என்ன? கற்பக விருட்சம் தெய்வீக சக்திகள் பொருந்திய அற்புத விருட்சம். மேருமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது உருவானதே இந்த கற்பக விருட்சம். அது இப்போது கைலாய நந்தவனத்தில் தேவர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. விரும்பியதை விரும்பிய வண்ணம் நல்கும் அற்புத விருட்சமே அந்த கல்பத்தரு. அந்த விருட்சத்தின் அடியில் நின்று நாம் எதை பெற நினைக்கிறோமோ அது அடுத்த கணமே நமக்கு கிட்டும். அந்த விருட்சத்தை நோக்கி இத்தகைய யாகத்தை மேற்கொள்ளும் போது அந்த விருட்சத்தின் சக்தி பன்மடங்கு பெருகும். ஆஹா, என்ன விந்தை இது! அற்புதத்திலும் அற்புதமான கற்பக விருட்சத்தை குறித்து கேட்கவே வியப்பாக உள்ளதே. அது நிகழ்த்தும் அற்புதத்தை கண்டால் எத்தனை அருமையாக இருக்கும்! ஆம் முருகா, அதனால்தான் நாங்கள் உன்னை அந்த கற்பக விருட்சத்திற்கு அரணாய் இருந்து காக்க அழைக்கிறோம். நாங்கள் மேற்கொள்ளும் யாகத்தின் மூலம் அந்த கற்பக விருட்சத்தின் ஆற்றலை பெருக்கினால் அதன் பிறகு அந்த அசுரர்களின் தீங்கான எண்ணங்கள் ஏதும் நிறைவேறாது. நிமித்திகா, அடே நிமித்திகா, எங்கே சென்று விட்டான்? மிக முக்கியமான தருணத்தில் நமக்கு தேவைப்படுகிறான். நிமித்திகா, எங்கே சென்று விட்டாய்? மாமா, அது என்ன சப்தம்? மாமா, அது குரட்டை சத்தம். நிச்சயமாக அவன் இங்குதான் எங்கோ இருக்க வேண்டும். அடே நிமித்திகா! அரசே, தயவு செய்து என்னை ஆழ்ந்து உறங்க விடுங்கள். என் உறக்கத்தை ஏன் கலைக்க முற்படுகிறீர்கள்? அடே, நீ விழித்தெழும் நேரம் வந்துவிட்டது. ஆம், எழுந்துவிடு. இல்லையெனில் நிரந்தரமாக உறங்க வேண்டியிருக்கும். எழுந்திரு. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. கற்பக விருட்சத்திற்கு யஜ்ஞம் மேற்கொள்ள உகந்த காலம் இது. ஆதலால் நாங்கள் முருகனை அழைத்துச் செல்லவும் நாங்கள் யஜ்ஞம் மேற்கொள்ளவும் சிவசக்தியாக நின்று அகிலத்தை காக்கும் தாங்கள் அனுமதி தர வேண்டும்.
பார்வதி. உன் விருப்பம்தான் என்ன? அன்னையே, தாங்கள் மனமிறங்கி முருகனை அழைத்துச் செல்லவும் யஜ்ஞம் மேற்கொள்ளவும் அனுமதி தர வேண்டும். அன்னையே, கூறுங்கள், நாங்கள் அங்கே செல்லலாமா? எனக்கு அந்த கற்பக விருட்சத்தை காண வேண்டுமென்று ஆவலாக உள்ளது. அகிலத்தின் நன்மைக்காக நீங்கள் தவம் மேற்கொள்ள விரும்புகிறீர்கள். ஆகவே என்னால் தங்களின் கோரிக்கையை மறுக்க இயலாது. மேலும் எப்பெரும் சாகசத்தையும் புரியும் ஆற்றல் உரியவன் முருகன் என்ற நம்பிக்கை எனக்கு பிறந்து விட்டது. ஒருவர் தன் கருமத்தை போக்க எண்ணி காகத்திற்கு அன்னமிட்டால் அந்த காகத்தின் பசியும் தீராது, அவரின் கருமமும் காலத்தில் போகாது.